உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பார், என்ன புரிஞ்சுக்கோ, என் லவ் புரிஞ்சுக்கோ துளசி. நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். விடியா, இங்க பார், உன்னை கொண்டாடுவேன். ஒரு உண்மையா சொல்லட்டா, உங்க அக்காவையே கொல்ற அளவுக்கு உன் மேல எனக்கு ஆசை. அத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட நியாயம் உனக்கு புரியும். மாமனாரே, கோர்ட்ல உங்க மூத்த பொண்ணு எப்படி செத்தா, எதுக்காக செத்தான்னு கரெக்டா சொல்லிடுவீங்களா? இல்ல துளசிய? இல்லப்பா, நீ சொல்றது மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்லிடுறேன். துளசி மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இன்ஸ்பெக்டர், போலாமா? வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். துளசி, ரவுடிங்களோட பலமே அவங்களோட பலத்தை வச்சு நம்ம கிட்ட உருவாக்குற பயம்தான். அந்த பயம் ஒரு நாள் மக்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப ரவுடி வீக் ஆயிடுவான், ரொம்ப மோசமா சாவா. அதனால ஒரு ரவுடி யாரா இருந்தாலும் அவனை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமா வாங்க, நான் இருக்கேன். அப்பா, நாம பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகாது. சேதுக்கு பயப்படாதீங்க. கோர்ட்ல உண்மையை மட்டும் சொல்லுங்க, நாம ஜெயிப்போம். அக்கா ஆத்மா சாந்தி அடையணும். வாங்கப்பா, போலாம். வாங்க சித்தி, வாங்க. சேது, 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 சேது. வணக்கம். வணக்கம். வாதி தரப்பு வக்கீல் தன் வாதத்தை தொடங்கலாம். யோர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கும் சேது என்கிற இந்த நபர் 4 வருடங்களுக்கு முன்பு சந்திரா என்கிற பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதே சமயம் சேதுவிற்கு சந்திராவின் தங்கை துளசி மீது ஆசை வந்திருக்கிறது. இது போல அவருக்கு பல ஆசை நாயகிகள் உண்டு. சேது துளசியை அடைய சந்திரா தடையாக இருக்கிறாள். எனவே சந்திராவை திட்டமிட்டு துடிக்க துடிக்க அடித்து கொலை செய்திருக்கிறார். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவரே நேரில் பார்த்தது போல் கதை அளந்து கொண்டிருக்கிறார். கதையோ என்னவோ,
அவங்க சொல்லி முடிக்கட்டும், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். எனக்கு இப்படிலாம் சொல்றதுக்கு எந்த ஆசையும் இல்லை யுவர் ஆனர். உண்மையை சரியாக சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம். குழந்தை இல்லை என்பதால், அந்த காரணத்தினால் சந்திரா மன உளைச்சலில் இருந்திருக்கிறாள். அதனால் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய் செய்தியை சந்திராவின் குடும்பத்தாரிடம் கூறி நம்ப வைத்துள்ளார். ஆனால் துளசிக்கு துளியும் விருப்பமில்லை. எனவே அனுமதியின்றி, விருப்பமின்றி, மிரட்டி, வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு துளசிக்கு உண்மை தெரிய வருகிறது. அவர் மிஸ்டர் சேதுவிடம் இருந்து தப்பிக்கிறார். சேது நிறைய நாடகங்களை அரங்கேற்றுகிறார். அவருக்கு துளசி வேண்டும் என்ற வெறியே பிடித்து விடுகிறது. துளசியின் அப்பா, சித்தி, தோழி சுமதி ஆகியோரை அடியாட்கள் வைத்து தினமும் துன்புறுத்துவது, மிரட்டுவது என பல வகைகளில் நிம்மதி இழக்க வைத்துள்ளார். இது முழுக்க முழுக்க பொய்யான கற்பனை உரானர். தான் தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாக சந்திரா தன் பெற்றோரிடம் பல தடவை சொல்லி இருக்கிறார். கொலைகாரர்களுக்கு கொலை செய்யும் போது இருக்கும் தைரியம் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் இருப்பதில்லை. நான் சொல்வது உண்மை யுவர் ஆனர். ஏனென்றால் இந்த வழக்கை தொடங்கியதே சந்திராவின் அப்பாதான். இந்த வழக்கில் சேதுதான் கொலை செய்தார் என்பதற்கான ஆதாரம் இந்த வீடியோவில் இருப்பதால் கோட்டார் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ அக்காவையே போட்டு தள்ளின. இன்னொன்னு சொல்லட்டுமா? சாகும் போது துடிச்சு அழுத அவ முகத்தை விட எனக்கு பிடிச்ச என் துளசியோட அழகான முகம்தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.